அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம ஒரு ஆண்டு பார்த்துட்டு அந்த ஆண்டில் என்னென்னலாம் நடந்திருக்கு, இந்த ஆண்டில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இந்த ஆண்டிலேருந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரியா? இப்போது 1955ன்னு வச்சுக்கோங்களேன். குடியுரிமை சட்டம், தீண்டாமை ஒழிப்பு சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், சென்னை குத்தக சாகுபடி சட்டம், காங்கிரஸ் சோசியலிச தீர்மான சட்டம், ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை இல்லையா. நேரு அவர்கள் பாரத் ரத்னா வாங்கின ஆண்டு. சரியா? இந்த மாதிரி இந்த ஆண்டில் இதெல்லாம் முக்கியமானது, இது எல்லாமே ப்ரீவியஸில் கேட்டிருக்கான் அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. அதுக்காக சொல்கிறேன். இப்போ 1955ல் குடியுரிமை சட்டம் வருது இல்லையா. 1955. சரியா? குடியுரிமையை எத்தனை முறை திருத்தியிருக்கோம்? 6 முறை திருத்தியிருக்கோம் இல்லையா. குடியுரிமை விதி 5லிருந்து 11 வரைக்கும் பேசுது இல்லையா. குடியுரிமையை நம்ம எப்போல்லாம் திருத்தியிருக்கோம்? 1986, 1992, 2003, 2005, 2015, 2019. சரியா? குடியுரிமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. ஆர்டிகிள் 1லிருந்து 50 வரைக்கும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக தீண்டாமை ஒழிப்பு சட்டம், இதுவும் 1955 இல்லையா. தீண்டாமை ஒழிப்பு விதி 17 நம்ம கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆர்டிக்கல்லே அதை கொடுத்துட்டாங்களே, இங்கே ஏன் தனியாக நம்ம தீண்டாமை ஒழிப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வரணும்னா, விதி 35 படிச்சிருப்பீங்க. சரியா? விதி 35 என்ன சொல்லுது? சில சட்டங்கள் தாமாகவே நடைமுறைக்கு வந்துவிடும், சில சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர விதிகளை சில சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதுக்காக கொண்டு வந்தது தான் தீண்டாமை ஒழிப்பு சட்டம். சரியா? இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1976ல் ஒரு முறை திருத்திருப்பாங்க. சரியா? அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், இதுவும் 1955. சரியா? அத்தியாவசியமான பொருட்களை எவ்வளோ உற்பத்தி செய்யணும், அந்த உற்பத்தியும் அந்த கட்டுப்பாடு எல்லாத்தையுமே வச்சுருந்தது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். இது ரீசெண்டாக 2020ல் ஒரு முறை திருத்தம் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்ததாக சென்னை குத்தகை சாகுபடி சட்டம், இதுவும் 1955 இல்லையா. காமராஜர் கொண்டு வந்தது. நிலத்தை வந்து குத்தகைக்கு வாங்குறாங்க இல்லையா. அவங்க இந்த மாதிரி போட்டுக்கணும், இந்த வருஷம் இத்தனை வருஷம் நாங்கள் குத்தகைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. குத்தகை சாகுபடி சட்டத்தை காமராஜர் அறிமுகப்படுத்தின ஆண்டு 1955. அடுத்து ஆவடி காங்கிரஸ் சோசியலிச தீர்மானம். சரியா? இதுவும் காமராஜர் கொண்டு வந்தது தான். நேரு இந்த கூட்டத்தில் கலந்துட்டுருப்பார். அப்போது காமராஜர் 1955 இதை காமராஜர் தான் இந்த கூட்டத்தை கூட்டுறாரு. நேரு வருகை தந்திருப்பார். காமராஜர் சோசியலிச தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பார். சரியா? இது இல்லாமல் என்னென்னலாம் இருக்குது? ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, இதுவும் காமராஜர் கொண்டு வந்தது தான். சரியா? நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் இல்லையா. ஐநாவின் நிர்வாக தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இருந்ததும் இந்த ஆண்டு தான். நேரு அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்கப்பட்டதும் 1955 தான். சரியா? இது மாதிரி இதை தவிர்த்து 1955 இதெல்லாம் இந்த நிகழ்வுகள்லாம் முக்கியமானதுன்னு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி நம்ம ஒரு அந்த இயரில் நடந்த முக்கியமானதெல்லாம் நம்ம ஒன்றா ஒரு கோர்வையாக பார்த்துடலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.